ஹலோ ஹாய் தமிழ் மக்களே, எல்லோரும் நலமாக இருப்பேன் என்று நம்புகிறேன். நான் தான் உங்கள் யூடியூப் சேனல் தமிழ் ராக் 02 அப்படிங்கிற பேரை மாற்றியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நேற்று தவேகா தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பான ஆற்றலை சீறி பாய்ந்திருக்கிறார். தமிழக மக்களுக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது விஜய் அவர்கள் மீது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிறப்பாக அந்த மேடையிலே பேசி அருமையான கருத்துக்களையும் அழகான வார்த்தைகளால் பதிய வைத்திருக்கிறார். அவர் திருமா அவர்கள் மீது அவர் வர முடியவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார். அவர் யாரோட பிரச்சனைக்காக வரவில்லை என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. அவர் வரவில்லை என்றாலும் அவர் மனசு நம்ம கூட தான் இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தைக்காக டிவி சேனல் விவாதங்களிலே ஆலூர் ஷானவாஸ் என்கின்ற நாகப்பட்டினம் எம்எல்ஏ அவர் மீது அளவற்ற மரியாதையும் அன்பும் உண்டு. காரணம், அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி தான், நன்றாக பேசக்கூடியவர், நியாயமான முறையிலேயும் கருத்தை வைக்கக்கூடியவர் தான். நேற்று அவருக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. விஜய் அவர்களை கூத்தாடி என்று சொல்லுகிறார். மிஸ்டர் ஷானவாஸ், கூத்தாடி என்ற வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. கூத்தாடி ஏன் கூத்தாடி என்று சொல்லீர்கள்? நடிகர் என்று சொல்லக்கூடாதா? என்ன உங்களுக்கு விஜய் மீது அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? கூத்தாடி என்றும் சொல்லும் அளவிற்கு அவர் மீது உங்களுடைய எரிச்சல் தெரிந்தது. கூத்தாடி என்று சொல்கிறீர்கள். அண்ணன் திருமாவும் ஒரு கூத்தாடி தான். நீங்கள் வசிக்கும் கூட்டணியில் இருப்பவர்களும் கூத்தாடி தான். ஏன் அதை மட்டும் பேச மாட்டீர்கள்? புதிதாக வந்த விஜய் அவர்களை கூத்தாடி என்று கொச்சைப்படுத்த வேண்டும், அந்த இடத்தில் அவருக்கு பீஸ் பிடுங்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். உங்களுடைய எண்ணம் நிறைவேறாது நண்பரே. அதே போல சேகர் பாபு தற்குறி விஜய் தற்குறியா? விஜய் தற்குறியா? உங்களெல்லாம் அழிக்கிற அம்பானு இன்னும் 2026 தெரியும். சேகர் பாபுலாம் ஒரு அமைச்சர், சேகர் பாபுலாம் ஒரு மனிதன், அவனுக்கெல்லாம் என்ன தெரியும்? திமுகவில் ஒட்ட வேண்டும், திமுக உங்களை பாராட்ட வேண்டும் என்றால் அவர்கள் காலை கழுவுங்கள், உங்களை பாராட்டுவார்கள். அதற்காக எங்கள் தலைவர் விஜய் அவர்களை நீங்கள் தற்கூரி என்று சொல்லீர்கள். 200க்கு 200 நீங்கள் ஜெயிப்பீங்க, 234 ஜெயிப்பீங்க. 2000 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போனாலும் 2026 நீங்கள் அவுட்டு. அது மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. மக்களுக்கு அனைத்து உங்களுடைய ஆட்சியில் எல்லாமே மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான். எதற்குமே உங்களுடைய பதில் இல்லை. 16 கோடி கட்டிய பாலம் தரைமட்டமானது. பஸ் ஸ்டாண்டு கட்டினீங்க அவசரமாக, அது எதற்காக பயன்? ஏன் உங்கள் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் மக்களுக்கு வேணுங்கிற நிகழ்ச்சியை செய்யாமல், தேவையானதை செய்யாமல், உங்களுடைய கமிஷனுக்காகவும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் ஏன் நீங்கள் ஒரு திட்டத்தை மக்களுக்கு திணிக்கிறீர்கள்? பஸ் ஸ்டாண்டு யாரும் கேட்டாங்களா? பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னு யாரும் போராட்டம் பண்ணாங்களா? மக்களுக்கு வீடு இல்லை, வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது, பொருளாதார அடிப்படை இருக்குது. அதை தான் மக்கள் கேட்குறான். நல்ல வேலை கேட்குறான், நல்ல மருத்துவம் கேட்குறான். மருத்துவங்கள் நன்றாக செயல்படுகிறது, தப்பு என்று சொல்ல முடியாது. மக்களுக்கு அவசியமான அனைத்தையுமே செய்வதில்லை. சேகர் பாபு, விஜய் அம்புவை பற்றி உங்களுக்கு தெரியாது. விஜய் நீங்கள் 2000 கிலோமீட்டர் வேகம்னா விஜய் அவர்கள் 4000 கிலோமீட்டர் வேகத்தில் அடிப்பார். மக்கள் அதற்கு ஆதரவாக நிற்கிறார். விசிக தலைவர் திருமா அவர்களை பற்றி பேசியதற்கு பல நிகழ்ச்சி விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் தவறாக எதுவுமே சொல்லவில்லை. திருமா அண்ணன் அவர்கள் மீது விஜய்க்கும் நட்பு உண்டு, பாசங்கள் உண்டு. அண்ணன் திருமாவுக்கும் விஜய் மீது நட்பு உண்டு. கால சூழ்நிலை அவர் வரவில்லை, இதற்காக தான் வரவில்லை, அதற்காக தான் வரவில்லை என்று நம்ம குற்றம் சாட்ட வேண்டாம். மிஸ்டர் திருமா அவர்களே உணர்வார். அவர் நல்ல ஒரு அரசியல் தலைவர். திருமா தவேகா கூட்டணிக்கு வரணும் என்று நாங்கள் நினைக்கவில்லை, ஆனால் வரக்கூடாது என்று நினைக்க மாட்டோம். காரணம், அவரும் ஒரு நல்ல தலைவர். நல்லவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நல்லாட்சி தர வேண்டும் என்பது எங்கள் தவேகாவின் முடிவு. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதுதான் எண்ணுகிறார். மற்றபடி திருமா அண்ணன் வரவில்லை என்றாலும் ஒன்றும் தவறு இல்லை.
நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும். 2026 நல்ல ஆட்சி நிகழும். தமிழக மக்கள் சுபமாக வாழ்வார்கள். விஜய் அவர்கள் களத்திற்கு வல்லை என்று சேகர்பாபு சொல்கிறார். களத்திற்கு போபவர்கள் எல்லாம் அங்கே நடந்த சம்பவத்தை சொர்க்கமாக்கி விட்டு வருகிறார்களா? போய் மழை பெஞ்ச தண்ணிக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் சீன் போடுறதும் மட்டும்தான் நடக்கிறது. ஆனால் எங்கள் தலைவர் தவேகா விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழகான முறையில் அவர் சொந்த செலவிலே பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அவர் நினைத்திருந்தால் இதில் நல்ல ஒரு அரசியலை செய்திருக்கலாம். விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு புத்தி கிடையாது. உங்களை போல புத்தி கிடையாது. சீனாலையும் வாய் சவுடாலையும் ஆட்சி செய்பவர் அல்ல விஜய் அவர்கள். விஜய் நன்றான அரசியலை செய்ய வேண்டும். அதில் நம்ம கிரெடிட்டு நம்ம செய்யக்கூடியதில் தான் இருக்கணும். செய்யக்கூடிய சீனிலையும் செய்யக்கூடிய காட்சியிலையும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் போனீர்கள்? மழைக்காலங்களிலே வெள்ளம் வந்த போது எத்தனை பேர் போனீர்கள்? அங்கே போன அனைவர்களுடைய பிரச்சனையும் அந்த இடத்துல தீர்த்து விட்டீர்களா? ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்க, நீங்கள் மக்களோட இருக்கேன் என்று பீலா விட்டீங்க. மக்களுக்கு புரியலை நினச்சிங்களா? மக்கள் 2023 தாண்டி 24 தாண்டி 26க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மக்களை இன்னும் நீங்கள் கூடையை போட்டு கவுத்தி போடலாம், 1000 கொடுத்து கவுத்தி போடலாம் என்று நம்பாதீர்கள். திமுக 2026 பாதாள சாக்கடைக்குள் விழும். தவேகா வெற்றியை அரியணையில் அமரும். இது தமிழக மக்கள் அனைவர்களும் கண்டிப்பாக செய்வார்கள். விஜய் மீது அழகான நம்பிக்கை வந்துவிட்டது. அவர் தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார், அழகான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் என்னுடைய வீடியோ பார்க்கும் அனைவர்களும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க தவேகா, வளர்க தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம்.